ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா? அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸு. ஸோ அதில் பார்ட் 19 ஓகேங்களா, 19வது பாகம். இதுக்கு முன்னாடி விட்ட பாகம்லாம் பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. இன்னும் சில நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ பார்க்காதவங்களாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம பார்ட் 19க்கான கொஷின்ஸு, முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. Question number 149. The property which enables metals to drawn into wire. சரிங்களா, என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது ஒரு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலை வந்து நம்ம ஒயராக வந்து மாற்ற முடியும் அப்படின்னா அதை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அதை எதை மீன் பண்ணுதுன்னா டக்டிலிட்டி சரிங்களா. அதுக்கான நேம் என்னது, டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போது இதில் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேலபிலிட்டி, பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன், எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் என்னன்னு பாருங்கள். டக்டிலிட்டினா நம்மளுக்கு தெரியும், அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து அது the material that describe its ability to stretched, pulled or drawn into thin wire ஓகேங்களா. எந்த ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயராக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு உண்டான அந்த நேம் தானே அது டக்டிலிட்டி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது வித்தவுட் பிரேக்கிங் ஓகேங்களா, இதுதான் வந்து டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது மேலபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பாருங்கள். மேலபிலிட்டி அப்படின்னா ஷேப்டு இன்டு சம்திங் எல்ஸ் வித்தவுட் பிரேக்கிங். ஒரு மெட்டீரியலை வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வர்றது, எந்த எந்த பிராக்சர் எதுவுமே இல்லாமல், அதுக்கு பேர் தான் அது மேலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்தது பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் இல்லைனா பர்மனன்ட் டிஃபர்மேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னா, த மெட்டீரியல் டியூ டு அப்ளைட் ஃபோர்ஸ் changes its size or shape in a way that it's not reversible. அதாவது பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் என்னது, ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு லோட் தரோம் இல்லை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னு வச்சிங்களேன், அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர்மேஷன் ஆகுது, அதோட சைஸ்லேருந்து வேறு சைஸுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வராது. ஸோ அந்த பழைய நிலைமைக்கு வராதுக்கு பேர் தான் என்னது, பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் அப்படி சொல்லுவோம், இல்லைனா பர்மனன்ட் டிஃபர்மேஷன் சொல்லுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் டிஃபர்மேஷன். இந்த பிளாஸ்டிக் டிஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த எலாஸ்டிக் டிஃபர்மேஷன். எலாஸ்டிக் டிஃபர்மேஷன்னா அதே தான், ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம வந்து லோடு தரோம் இல்லை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிட்டு ஒன்ஸ் நம்ம அந்த லோடோ இல்லை ஃபோர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும், மறுபடியும் அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்து அது திரும்ப வந்துடும் ஓகேங்களா. அதான் சொல்கிறவங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி சேஞ்ச் தான், ஏ டெம்பரரி சேஞ்ச். த மெட்டீரியல் டியூ டு அன் அப்ளைட் ஸ்ட்ரெஸ் விச் ரிவர்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் ஒன்ஸ் த ஸ்ட்ரெஸ் இஸ் ரிமூவ்டு. அதான் சொன்னது ஓகேங்களா. நம்ம ஒரு ஃபோர்ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ் இல்லை லோடு தரும்போது அந்த மெட்டீரியல் வந்து டிஃபர்மேஷன் ஆகும். ஒன்ஸ் நம்ம லோடு இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆகும், அந்த ஒரிஜினல் ஷேப்புக்கு அந்த மெட்டீரியல் திரும்ப வந்துடும். அதுதான் வந்து எலாஸ்டிக் டிஃபர்மேஷன் சொல்லுவோம். அந்த ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்ப வரல இந்த ஸ்ட்ரெஸ் லோடு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா அதான் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன் இல்லை பர்மனன்ட் டிஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் நம்பர் 149க்கான ஆன்சர், முக்கியமான கீ பாயிண்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 150. பிரின்னல் ஹார்ட்னஸ் நம்பர் இஸ் கால்குலேட்டட் பை யூசிங் த ஈக்குவேஷன். பிரின்னல் ஹார்ட்னஸ் நம்பர் வந்து எந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் ஏ, பிஹெச்என், பிரின்னல் ஹார்ட்னஸ் நம்பர், அதாவது பிஹெச்என் சொல்லுவோம், ஈக்குவல் டு 2 into L divided by pi into D within the bracket of D minus square root of D square minus small d square ஓகேங்களா. இதுதான் அந்த ஃபார்முலா, அதுக்கான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லுனானது லோட் இன் கிலோகிராம், கேபிட்டல் டினா டயமீட்டர் ஆஃப் பால் இன் எம்எம், அதுக்கப்புறம் ஸ்மால் டினா டயமீட்டர் ஆஃப் இன்டென்டேஷன் எம்எம் ஓகேங்களா. ஸ்மால் டினா டயமீட்டர் ஆஃப் இன்டென்டேஷனு, கேபிட்டல் டினா டயமீட்டர் ஆஃப் பால், எல்லுனா லோடு ஓகேங்களா. அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் இருக்குது சரிங்களா. பிரின்னல் ஹார்ட்னஸ் நம்பர்னது ஒரு மெட்டீரியலோட ஹார்ட்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணுறது தான் இந்த பிரின்னல் ஹார்ட்னஸ் நம்பரோட வேலை ஓகேங்களா, ஒர்க் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 150 அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 151. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் ஓகேங்களா.
கொடுத்துருக்கிறதுல எது நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னு கேட்குறாங்க. டென்சைல் டெஸ்ட்டு, சார்பி டெஸ்ட்டு, கப்பிங் டெஸ்ட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்டு. இந்த ரேடியோகிராஃபி டெஸ்ட் மட்டும் தான் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட். சரிங்களா, ஆன்சர் வந்து இதுதான், ரேடியோகிராஃபி டெஸ்ட். ஸோ டென்சைல் டெஸ்ட் தான் நம்மளுக்கு தெரியும். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் இருக்குது, நம்ம வந்து என்ன பண்ணணும், அதோட ஆக்சியல் டைரக்ஷன்லையோ ஆக்சியல் டைரக்ஷன் வந்து லோடு வந்து இப்படி அப்ளை பண்ணால் அதுன்னா அது டென்சைல் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டென்சைல் ஸ்ட்ரென்த், ஈல்ட் ஸ்ட்ரென்த், டக்டிலிட்டி ஆஃப் தி மெட்டாலிக் மெட்டீரியல். ஓகேங்களா, டக்டிலிட்டி ஆஃப் த மெட்டாலிக் மெட்டீரியல், இதுதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை, இந்த டேட்டாவை தான் என்ன பண்ணுது, இந்த டென்சைல் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த், ஈல்ட் ஸ்ட்ரென்த், டக்டிலிட்டி ஆஃப் தி மெட்டாலிக் மெட்டீரியல். ஓகேங்களா, அடுத்தது சார்பி இம்பாக்ட் டெஸ்ட், அப்படி இல்லைன்னா சார்பி வி நாச் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிட்டர்மைன்ஸ் ஹவு மச் எனர்ஜி எ மெட்டீரியல் அப்சார்ப்ஸ் டூரிங் ஃப்ராக்சர். அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து ஃப்ராக்சர் ஆகுது பார்த்தீங்களா, நம்ம லோட் அப்ளை பண்ணுறோம், அந்த மெட்டீரியல் வந்து ஃப்ராக்சர் ஆகுது, அப்போ வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது அப்சார்ப் ஆகுது. சரிங்களா, அப்சார்ப் ஆகுதுன்றத அந்த சார்பி இம்பாக்ட் டெஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணும், அதாவது கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, அதே போல் இந்த சார்பி டெஸ்ட் வந்து பாருங்கள், யூஸ்டு டு டிட்டர்மைன் த இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலோட இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து சார்பி இம்பாக்ட் டெஸ்ட், இல்லைனா சார்பி வி நாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கப்பிங் டெஸ்ட். கப்பிங் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இதுவும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் தான். யூஸ்டு டு டிட்டர்மைன் த டக்டிலிட்டி ஆஃப் த ஷீட் மெட்டல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்ஸ். இந்த ஷீட் மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியலோட டக்டிலிட்டியை வந்து மெஷர் பண்ணும், கண்டுபிடிக்கும். அதான் வந்து கப்பிங் டெஸ்ட்னு சொல்லுவோம். சரிங்களா, லாஸ்ட்டாக வந்து ரேடியோகிராஃபி டெஸ்ட். ரேடியோகிராஃபி டெஸ்ட்ன்றது ஒரு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் மெத்தட்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கேட்டாங்க, அதுக்கான ஆன்சரும் அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ் பண்ணணும், இல்லை காமா ரேஸ் வந்து யூஸ் பண்ணணும். எதுக்காகனா டு எக்ஸாமின் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஒரு மெட்டீரியல் இருக்குது, அந்த மெட்டீரியல் வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத டெஸ்ட் பண்ணுறது தானே அது ரேடியோகிராஃபிக் டெஸ்ட்னு சொல்லுவோம், ஷார்ட்டாக ஆர்டின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஐடென்டிஃபை எனி ஃப்ளாஸ் ஆர் டிஃபெக்ட்ஸ், உள்ளே வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ரேடியோகிராஃபிக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 151, 151 அதற்கான ஆன்சரு, அப்புறம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 152, பெர்ம் அலாய் இஸ் பெர்ம். இது வந்து நான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெர்ம் அலாய்னா எ நிக்கல் அண்டு அயான் அலாய் ஹேவிங் ஹை பர்மபிலிட்டி. ஓகேங்களா, இது ரெண்டும் சேர்ந்தது தான். எ நிக்கல் அண்டு அயான் அலாய் ஹேவிங் எ ஹை பர்மபிலிட்டி. ஹை பர்மபிலிட்டி உள்ள இந்த நிக்கல் அண்ட் அயன் அலாய் தான் பெர்ம் அலாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ பெர்ம் அலாயை பற்றி மற்ற முக்கியமான கீ பாயிண்ட்டுகள் பார்ப்போம். நிக்கல் அயான் மேக்னெட்டிக் அலாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நிக்கல் அயான் மேக்னெட்டிக் அலாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெர்ம் அலாயை வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% நிக்கல் இருக்கும், 20% அயான் இருக்கும். அதாவது இந்த இவ்வளோ கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, இந்த நிக்கல் அயானில் 80% நிக்கல், 20% அயான். அதே போல் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதாவது ஃபேப்ரிகேட்டிங் த தின் பீசஸ் தட் ஆர் லேமினேட்டட் டு ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸ். எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாரி எலக்ட்ரிக்கல் திங்ஸ், அதுக்கு வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது தான். தின், அதாவது மெல்லிஸான பீஸ். ஓகேங்களா, தின் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். தின் பீசஸ் தட் ஆர் லேமினேட்டட் டு ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பெர்ம் அலாய் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் கொஸ்டின் நம்பர் 152, அதுக்கான ஆன்சர், முக்கியமான கீ பாயிண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 153, a into square root of 3 divided by 4 is atomic radius of what? சரிங்களா, அட்டாமிக் ரேடியஸ், எதோட அட்டாமிக் ரேடியஸ்ன்னு கேட்குறாங்க இந்த வேல்யூ வந்து. ஓகேங்களா, எதோட அட்டாமிக் ரேடியஸ்னா பிசிசி லட்டிஸ், அதோட அட்டாமிக் ரேடியஸ் தான் கொடுத்துருக்குது வந்து. ஓகேங்களா, அப்போ மற்றதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா, அப்போது பிசிசினா என்னது, பிசிசினா பாடி சென்டர்டு கியூபிக் லட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போது அப்படின்னா என்னன்னா ஆட்டம்ஸ் அட் ஈச் கார்னர் ஆஃப் த கியூப் இருக்குன்னா அந்த கியூப்பில் ஈச் கார்னர்லேயும் ஆட்டம் இருக்கும். அதே போல் அந்த கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியூபோட பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும். அதான் வந்து பிசிசி சொல்லுவோம், பாடி சென்டர்டு கியூபிக் லட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கியூப் இருக்குது அப்படின்னா எல்லா கார்னர்லேயும் ஒரு ஆட்டம் இருக்கும். சரிங்களா, எல்லா கார்னர், அப்புறம் பாடி சென்டரில் ஒரு கார்னர் ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும், அதுதான் பிசிசின்னு சொல்லுவோம். சரிங்களா,
அடுத்தது எஃப்சிசி லட்டிஸ் அப்படின்னா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் யூனிட் செல். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கார்னர்லையுமே ஆட்டம் இருக்கும். இதே போல் தான் பிசிசி மாதிரி தான் எல்லா கார்னர்லையும் ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். அதே போல் எல்லா ஃபேஸ்லையுமே ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். எல்லா ஃபேஸ்லையும் ஒரு ஆட்டம்ஸ் இருக்கும். சரிங்களா, அதுதான் எஃப்சிசின்னு சொல்லுவோம். இதோட ரேடியஸ் வந்து பாருங்க, ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/4. இதுதான் எஃப்சிசி லட்டிஸோட அட்டாமிக் ரேடியஸ். பிசிசி லட்டிஸோட அட்டாமிக் ரேடியஸ்னா அவங்க கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லே. ஓகேங்களா, எஃப்சிசி லட்டிஸோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து இதுதான், ஏ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/4. அடுத்தது எக்ஸ்டர்னல் க்ளோஸ் பேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கிங் இருக்குது, லட்டிஸ் பேக்கிங். அது ஒன்றும் இல்லை, எக்ஸ்டர்னல் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கு வந்து ஆட்டம்ஸ் வந்து பேக் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஷேப்பில் வந்து ஆட்டம்ஸ் வந்து பேக் பண்ணுறது தான் நம்ம ஹெச்சிபின்னு சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் க்ளோஸ் பேக்கிங். இதோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு A/2 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர். இதுக்கும் சேம் தான் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து. சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்னா there is only one atom at each corner of the cube shaped unit cell. ஓகேங்களா, அதாவது ஒரு கியூப்ல ஒரே ஒரு கார்னர்ல மட்டும்தான் வந்து ஆட்டம்ஸ் இருக்கும், வேற எங்கேயுமே ஆட்டம்ஸ் இருக்காது. சரிங்களா, அதுதான் வந்து சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதோட அட்டாமிக் ரேடியஸ் இதுதான், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு A/2. இதுக்கும் அதாவது சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கும் HCPக்கும் ஒரே அட்டாமிக் சேம் தான் அட்டாமிக் ரேடியஸ் வந்து. ஓகேங்களா, மற்றதுக்கு வந்து இது எஃப்சிசி மட்டும் மாறும், அப்புறம் பிசிசிக்கு மட்டும் மாறும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 153 அதுக்கான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்ட் 19க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். நம்ம பார்ட் 20 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.